ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே. என்னோடய பேர் ராகவன். எனக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது கோயம்புத்தூரில் புகழ்பெற்ற ஒரு மென்பொருள் ஒரு ஐடி நிறுவனத்தில் தான் நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். ஆக்செஞ்சரில் டிசிஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 மிக நெருக்கமான பெண் நண்பர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். அந்த இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்த நிலையில் வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. முதல் நண்பர் பேர் வர்ஷா. வர்ஷாவுக்கு ஒரு நிறமான்னு வச்சுக்கோங்களேன். சுற்றியுள்ளவர்கள் ஈர்க்கும் வசீகரம் கொண்டவள். ராகவன் வர்ஷாவுடன் பல தருணங்களை ஆழமான நெருக்கமான காதல்கள் பண்ணியிருந்தான். அந்த மாதிரி காதல் ஓகேயா. வர்ஷாவின் கணவர் வெளிமாநிலங்களில் ஒரு பெங்களூரு இல்லை துபாயில் மாதிரி வச்சிங்களேன். மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை மட்டும் எல்லாம் பண்ணிட்டு போவான். அந்த இடைவெளியில் ராகவனும் வர்ஷாவும் மன உறுதியும் உடல் சுகத்தையும் எல்லாமே முழுமையாக நிறைவேற்றுவான் வர்ஷாவுக்கு. வர்ஷாவின் இந்த ரகசிய உறவு அவர்களுக்கு இருவருக்கும் இடையே ஒரு உருவான பிணைப்பையும் உருவாக்கியது. சில சமயங்களில் அந்த தருணங்களில் அவர்களுக்கு மிகுந்த உணர்ச்சி மிகுந்த சந்தோஷம் கொடுக்கும். இருப்பினும் எல்லாம் முழு ரகசியமாகவே இருந்தது. 3 நண்பர்களில் அதில் 3வது நண்பர் பேர் ஆதிரா. ஆதிரா ஒல்லியாகவும் உடலமைப்பில் சிவப்பாகவும் நீர் அழகாகவும் பார்ப்பதற்கு மயக்கும் வகையில் இருப்பாள். ராகவன் மற்றும் வர்ஷா இடையிலான ரகசிய தொடர்பு ஆதிராவுக்கு நன்றாகவே தெரியும். ஆதிராவுக்கு திருமணமாகி கடந்த 4-5 வருஷங்களாகியும் குழந்தையே இல்லவே இல்லை. ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கலாம். இதனால் ஆதிரா வீட்டில் அடிக்கடி கடுமையான சண்டைகள் வாக்குவாதங்கள் வரும். ஆதிரா நிறுவனத்தில் எப்போதுமே எரிச்சலாகவே இருப்பார். ஏன்னா மன அழுத்தம் குழந்தை இல்லைனால. இந்த சூழ்நிலையில் ஆதிரா அன்றாட வாழ்க்கை முழுவதுமாக பாதிக்கப்பட்டு மன உளைச்சலை வாழ்ந்து வந்தாள். சில நாட்கள் ஆதிரா தன் மனக்குழப்பத்தை மறைக்க முடியாமல் தவித்தாள். நண்பர்களுக்கு பேசும்போதெல்லாம் கூட அவரது முகம் சோகத்தில் தான் அழுது கொண்டே இருப்பார். சந்தோஷப்படவே மாட்டார். ஒரு மாலை நேர இடைவெளிக்கு மூவரும் அமைதியான இடத்தில் அமர்ந்து உரையாட கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போது வர்ஷாவும் ஆதிராவும் உற்று பார்த்து கொண்டு, எப்போது முகத்தின் ரொம்பவே சோகமாக இருக்கியடா, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. ராகவன் உடனே ஆதிராவிடம் என்ன காரணம் என்று மெதுவாக விசாரிக்க ஆரம்பித்து விட்டான். ஆதிரா தன் மனதில் இருந்த எல்லா குழப்பத்தையும் எல்லா மனவலிகையும் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்து விட்டார். பல சிறப்பு IVF மருத்துவமனைக்கெலாம் செல்லி அணுகியும் எனக்கு உடல் குறையும் என்னன்னே தெரியலடா, எனக்கு குழந்தைய பிறக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வீட்டில் ப்ரெஷர். அக்கம் பக்கத்தினால எங்கள் மாமியார் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே ப்ரெஷர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த பிரச்சனைக்கு ஆதிராவுக்கு திருமண வாழ்க்கைக்கு படிப்படியாக பாதிப்பு ஏற்படுத்தி விட்டது. வர்ஷா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு தைரியமான யோசனை சொல்ல முன் வந்து விட்டார். வர்ஷாவும் ஆதிராவும் குழந்தை வேண்டுமானால் ராகவனுடன் சில காலங்கமாக உல்லாசமாக பழந்தி கொள்ளு, நெருக்கமாக எல்லாமே அவன் பார்த்துப்பான், நீ ஜஸ்ட் இப்போ போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துரு. மருத்துவர்கள் ஆதிராவின் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தான் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் உன் புருஷனுக்கு தான் பிரச்சனை, அதனால் நீ இவங்கிட்ட போயிட்டு படுத்துட்டு வந்துரு, உனக்கு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷா இந்த வழியில் ஆதிராவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் பேசினார். இந்த பேச்சை இந்த இடத்தில் சூழல் முற்றிலுமாக மாறிவிட்டது. ஆதிராவும் இந்த யோசனை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். யாருக்காவது இந்த விஷயம் வெளிப்படையாக தன் முழு வாழ்க்கையும் அழிந்துவிடும் என்று பயத்தில் நடுங்கிக் கொண்டே இருந்தார். வர்ஷா உடனே மூவரும் இந்த விஷயத்தில் முழு ரகசியமாக பாதுகாக்க வேண்டும் என்று மூவரும் தனக்குள்ளே சத்தியம் செய்து கொண்டார்கள். ராகவனும் ஆதிராவிடம் தன் பங்கு எந்த சிக்கலும் ஏற்படாமல் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கும் வகையில் இந்த உறவை மெதுவாக கையாள்வதும் என்று நம்பிக்கை அளித்து விட்டான். ஆதிராக்கு இதற்கு சம்மதம் தெரிவித்தார். மூவரும் இனிமையான பாதையில் முன்னேறலாம் என்று ராகவன் அமைதியாக சொன்னார். இந்த உரையாடல் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கிவிட்டது. சில நிமிடங்கள் அமைதியாக நிலவியது. பிறகு ஆதிரா மெல்ல தன் மனதை திறக்க ஆரம்பித்து விட்டாள். ஆதிரா சற்று தயக்கத்தில் யோசித்துவிட்டு தான் முடிவு சொல்வதாக கூறி பாத்ரூமுக்கு நோக்கி சென்று விட்டாள். ஏன் பாத்ரூமுக்கு சென்று விட்டாள்? ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் வயிறு வலி, கொஞ்சம் பீரியட்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். ராகவனும் வர்ஷாவிடம் திடீரென்று அப்படி ஒரு யோசனையை முன்வைத்தது ஏன் இப்படி விசாரித்தார். வர்ஷா அமைதியாக புன்னகைத்தபடி ஏற்கனவே பல நாட்களாக இந்த எண்ணத்தின் மனதில் வளர்த்து வந்ததாக சொல்லிவிட்டால் வர்ஷாவும் ஆதிராவும். ஆதிரா பல வருடங்களுக்காக குழந்தை இல்லாத தகவலை யார்கிட்டையும் சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டே வந்தா. வர்ஷாவுக்கு இப்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்ஷா கிட்ட ஆதிரா சரியான சந்தர்ப்பம் வரும் வரை வர்ஷா இந்த பேச்சை எடுக்காமலே இருந்துகிட்டே வந்தான். ராகவன் சரியான நேரத்தில் விஷயத்தை தொட்டதால் தான் தைரியமாக ஆதிராவிடம் பேசியதாக வர்ஷா விளக்கம் அளித்தார். இருவரும் இந்த விஷயத்தில் ஆதிராவின் விருப்பத்தை பொறுத்து முன்னெடுக்கலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். பசங்களுக்கு என்ன, எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் என்ஜாய் தான். இந்த உரையாடல் அவர்களிடையே ஒரு புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிட்டது. த்ரீசம் மாதிரி ஓகே. மாலை இடைவேளையில் முடிந்ததும் மூவரும் தங்கள் பணிகளுக்கு திரும்பினார்கள். ராகவன் வீட்டுக்கு சென்ற பிறகு அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையிலே வர்ஷா அவருக்கு அழைப்பு விடுத்தார். ராகவன் உடனே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டான். வர்ஷாவும் ஆதிரம் ராகவுடன் இருக்க சம்மதம் தெரிவித்தார்கள். த்ரீசம் மாதிரி ஓகே என்ஜாய்மெண்ட். ராகவன் கொடுத்து வச்சவன்.
ஆனால் ஆதிராவுக்கு பெரும் பயம் இருந்தது. ராகவன் நேரடியாக பேச வேண்டும் என்று வர்ஷா சொல்லி ஃபோனை ஆதிராவிடம் கொடுத்து விட்டார். ஆதிராவும் ராகவனும் தன் மனதில் இருந்த அச்சத்தை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்துட்டாள். எனக்கு பயமாக இருக்குடா, இது வரைக்கும் என் புருஷன்கிட்ட தான் நான் பண்ணியிருக்கேன், இப்போ உன் கூட அந்த பொண்ணு எல்லாருக்கும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆரம்பிச்சிட்டான். யாருக்காவது இந்த உறவு தெரிந்தால் தன் முழு வாழ்க்கையும் நாசமாகிவிடும் என்று ஆதிரா அழ ஆரம்பித்து விட்டாள். ராகவன் ஆதிராவுக்கு நம்பிக்கை அளித்து விட்டான். வர்ஷாவுடன் பல தடவை மகிழ்ச்சியான தருணங்கள் பகிர்ந்ததை ராகவன் சொன்னார். வர்ஷாவின் கணவர் வெளியூரில் பணிபுரிவதால் மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே வருவார். வர்ஷாவின் உணர்ச்சிக்கு தேவையான ராகவன் நிறைவேற்றி வந்தால் பல வருடங்களாக அந்த இரகசிய உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த விஷயம் வெளியே தெரியாமல் இருக்க ராகவன் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்து விட்டான் ஆதிராவிடம். ஆதிராவும் சற்று ஆதல் அறிந்துவிட்டு வர்ஷாவிடம் ஃபோனை திருப்பி கொடுத்து விட்டார். ஓ, வர்ஷா மாமா வேலை பார்க்குது ஆதிராவுக்கும் ராகவனுக்கு. ஓகே. வர்ஷாவும் ராகவனும் ஆதிராவை தன் நண்பர் வீட்டுக்கு அழைத்து சென்று கூறி மாலை நேரத்தில் வருவதாக திட்டமிட்டிருந்தார்கள். மாலை நேரத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ராகவன் உடனே தயாராகி பெர்ஃப்யூம் குளிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு குறிப்பிட்ட ஓய்வு ரூமுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தான். அங்கே வந்து வர்ஷாவும் மற்றும் ஆதிரம் இருவரும் காத்திருப்பதை கண்டுவிட்டான். ஆதிரா புது பெண் போல மல்லிப்பூ, புது சேரீ, பட்டுப்பாடை, எல்லாத்தையும் கட்டுறதுக்கு எதுக்குமா பட்டுப்பாவாடெல்லாம் அவனே மனசுக்குள்ளே நினச்சிட்டான். ஓகே. ராகவன் அருகில் சென்று வர்ஷாவிடம் என்ன நடந்தது என்று கேட்டான். வர்ஷா, ஆதிராவுக்கு குழந்தை மீதான ஆசை அதிகமாக இருக்குது. நேற்றவு எனக்கு அழைப்பு வந்தது. ராகவுடன் இருக்க சம்மதம் தெரிவித்து விட்டால் வர்ஷா ஆதிராவுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்று நம்பிக்கையுடன் எல்லாத்தையும் நானே பண்ணுறேன், உனக்கும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், ஏன்னா ஸ்போம்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவனே சொல்லிட்டான். ஆதிராவும் இறுதியாக ராகவனுடன் இருக்க ஒப்புதம் அளித்து விட்டாள். வர்ஷாவும் ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிட்டான், என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு. வர்ஷா இருவதும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்தியபடி அங்கிருந்து சென்று விட்டாள். இந்த தருணம் ஆதிராவின் முகத்தில் புதிய நம்பிக்கையும் சந்தோஷத்தை ஏற்படுத்திவிட்டது. ராகவன் ஆதிராவை மெதுவாக அணுகி அவரது கவலைகளை தீர்க்க முயற்சி செய்தாள். சுற்றியிருந்த அமைதியான சூழல் அவர்களுக்கு சாதகமாகவே இருந்தது. மெல்ல மெல்ல ஆதிராவின் பயம் குறைந்து விட்டே சென்றது. ராகவன் சரி என்று பதிலளித்துவிட்டு ஆதிராவை தன் வாகனத்தில் ஏற சொல்லிவிட்டான். ஆதிரா சற்று தயக்கத்துடன் ராகவன் வாகனத்தில் அமர்ந்து விட்டான். ராகவனும் வர்ஷாவிடம் இருவரும் சீக்கிரம் வந்து விடுவதாக கூறிவிட்டு புறப்பட்டு சென்று விட்டார்கள். வர்ஷா ஆதிராவுக்கு குழந்தை ஆசை மிக முக்கியம் என்று முழு பாதுகாப்புடன் ஆதிராவை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று பல முறை நினைவிட்டாள். நீ என்ன வேணாலும் பண்ண, அவன் கர்ப்பமாயினா அவ்வளோதான். ராகவன் இந்த விஷயத்தில் நன்கு புரிந்து கொண்டதாகவும் தன் முழு கவனத்துடன் இருப்பதாகவும் எப்படியாவது பண்ணி அவனை அம்மா ஆக்கிறேன்னு சொல்லிட்டான். வர்ஷாவின் எச்சரிக்கை ராகவனுக்கு ஆதிராவின் எதிர்காலத்தை பற்றி பொறுமையாக எல்லாத்தையும் சொல்லி விட்டாங்க. இந்த பயணம் அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு மனதில் எழுந்தது. ராகவனும் வாகனத்தை ஸ்டார்ட் செய்து செல்லும்போது ஆதிராவுக்கு எங்கு செல்வது என்று தெரியவே தெரியாது. ஓய்வரும் போகலாம்ல. ராகவன் தன் தனி அறைக்கு அழைத்து செல்வதாக, யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஓய்வு ரூமில், போயிட்டு மஜா பண்ணலாம், நம்ம விடிய பண்ணலாம் 2-3 மணி நேரம், ஏன்னா நான் டேப்லெட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அவன் மனசுல இருக்கிறது எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ராகவனும் ஆதிராவிடம் அவரது கணவர் வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் என்று, ஏன் இத்தனை காலம் குழந்தை வரவில்லை என்று மெதுவாக கேட்க ஆரம்பித்து விட்டான். ஆதிரா தன் கணவர் ஒரு மது குடிகாரன் நாய், அவன் பேர் தினேஷ், எப்போவுமே குடிச்சிட்டு வருவான், என் கூட சந்தோஷமே இருக்க மாட்டான், அதுவும் இல்லாமல் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அவனால் மேட்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரா தன் கணவர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் மட்டுமே உடல் ரீதியாக நெருக்கமாகவும் வாழ்வான். தன் சமயத்தில் சில நிமிடங்கள் மட்டும் தொடரவே மாட்டான். ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் உடல் சுகம் இது வரைக்கும் அனுபவித்ததே இல்லை ரொம்ப நேரமாக, இப்படியே 4-5 வருஷமாக கடந்து விட்டது. மருத்துவர்கள் எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரா எல்லா கஷ்டத்தையும் அவனை கள்ளக்காதலன் ராகவனிடம் சொல்லிகிட்டே இருந்தான். வீட்டில் தொடர் சண்டைகள் மற்றும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நேற்று யோசித்து முடிவெடுத்து விட்டேன். எல்லாத்தையும் ஆதிரா பகிர்ந்துக்கிட்டான். அதற்கு ராகவன் என்ன சொன்னான்னா, ஆதிராவுக்கு நிச்சயம் குழந்தை வரும் என்று ஒரு தைரியம் ஊட்டினான். ராகவனும் ஆதிராவும் தன் தனி அறைக்கு அழைத்து சென்றாள், ஓய்வு ரூமுக்கு. ஆதிரா அறைக்கு அழைக்க கொண்டு வியந்து பாராட்டினார். ராகவன் மது பாட்டில்கள், சைட் டிஷ்ஷு, சிக்கன்னு, மட்டன்னு எல்லாமே வச்சுருந்தான், பீஃப் சூப்பு எல்லாமே. ஆதிராவும் ராகவனை பார்த்து தங்களுக்கு மது அருந்துவரா என்று கேட்டார். ராகவன் தான் தினசரி மருந்து அருந்துபவர் இல்லை, எப்பயாவது ஒரு நாள் தான் லீவு கிடைச்சா, பார்ட்டி கிடைச்சா, இந்த மாதிரி சந்தோஷமாக ஒரு பொண்ணு யாராவது கிடைச்சா மட்டும்தான் நான் சரக்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ராகவனும் ஆதிராவும் திடீரென்று மாலை நேரத்தில் வருவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் தான் மது வீணாகக்கூடாது என்று சிரித்தபடியே சொன்னார். ராகவன் மெதுவாக சரக்கு பாட்டில் எடுத்து எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆதிராவின் முகத்தில் இன்னும் சில பய உணர்வுகளை தெரிந்தாலும் ராகவன் அவருக்கு ஆறுதல் அளித்து மெல்ல மெல்ல நெருங்க தம் வேலை செய்ய ஆரம்பித்து விடலாம் என்று முடிவு செய்து விட்டான். அறையில் மென்மையான வெளிச்சம், எப்படி ரெட் லைட் மாதிரி லைட்டான வெளிச்சம்,
அமைதியான அவர்களும் சாதகமான சூழலில் உருவாக்க ஆரம்பித்து விட்டது. இந்த தருணம் ஆதிராவின் உள்ளத்தில் புதிய நம்பிக்கையும் மெதுவாக விதைத்து கொண்டே இருந்தது. ஏன்னா இன்றைக்கி அம்மாவை போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். ஏன்னா புருஷன் கூட அவங்க கூட ரொம்ப நேரம் சந்தோஷமாக இருக்க முடியல. ரொம்பவே உடல் சுகம் இல்லாமல் இருக்குது ஆதிரா சொல்லப்போனால். ராகவன் ஆதிராவிடம் குளிர்ந்த பானம் கொடுக்கும்படி கேட்டுவிட்டு, அதான் சரக்கு பாட்டில் தான் குளிர்ந்த பானம், ஆதிராவுக்கு அந்த பானத்தை ஊட்டி கொடுத்தான். ஆதிராவும் சரி என்று சொல்லிவிட்டு ராகவன் அருகிலே அமர்ந்து பானம் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு ராகவன் கொஞ்சம் மது அருந்தினார். ஆதிராவின் முகத்தில் இன்னும் பல பய உணர்வு தெளிவாக தெரிந்தது. ராகவன் ஆதிராவை பார்த்து பயப்படாமல் இயல்பாக இருக்கும்படியே அறிவுறுத்தி விட்டார்கள். இன்று முழுவதும் ராகவனையே ஆதிராவின் கணவரை நினைத்து கொள்ளும்படியே ராகவன் மென்மையாக சொல்லி ஆதிராவின் கன்னத்தில் ஒரு உம்மா ஒன்று கொடுக்க ஆரம்பித்து விட்டான். இந்த மென்மையான தொடுதல் ஆதிராவின் உள்ளத்தில் சிறு சிறு நம்பிக்கைகள், சிறு சிறு உணர்ச்சிகள், சிறு சிறு எப்படியோ ஒரு காதல், ஒரு ஒரு டோப்பமைன் சுரக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அறையில் மெல்லிய வெளிச்சம் அவர்கள் சுற்றி ஒரு தனித்த உலகத்தை உருவாக்கிறது. அதே மாதிரி மல்லிகைப்பூ வேறு ஆதிரா போட்டு அவள் அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ராகவனும் ஆதிராவை மெதுவாக அணைத்தபடி அவரது மனத்துக்குள் மனக்குழப்பங்களை தீர்க்க இன்பம் செய்யலாம், உல்லாசமாக இருக்கலாம் என்று எல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு ராகவன் ஆதிராவை இந்த அறைக்கு அழைத்து காரணத்தை நெருக்கமான தருணங்கள் இருவரும் இடையே நடைபெற்று கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட விடியன்னு வச்சுக்கோங்களேன், பல மணி நேரம். பின்னர் ஆதிராவும் ராகவனும் 4 வருடங்கள் தன் கணவருடன் உடல் ரீதியாக எந்த ஒரு தடவையும் கூட இப்படி திருப்தியாக இருந்ததே இல்லை என்று உணர்ச்சி பொங்க கூறினார். ராகவனும் ஆதிராவை முழுமையாக திருப்திப்படுத்தியதாக ஆதிரா ரொம்பவே பாராட்டிட்டான். ஆதிரா இன்று ஒரே நாளில் கருத்தரிக்க விட முடியுமா என்று கேட்டார். ராகவன் சிலருக்கு ஒரு வாட்டி கூட அம்மா ஆகிடுவாங்க, சில பேருக்கு பல முறை பண்ணால் தான் ஆகும். உனக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியலையே, ஏன்னா என்னோடய ஸ்போம் உன்னோட எக்கில் போனால் தான் குழந்தை பிறக்கும். ராகவனும் ஆதிராவுடன் ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 முறை வச்சுக்கலாம். நீ எப்போ வேணாலும் சொல்லி, நான் ஓய்வு ரூம் புக் பண்ணிடுறேன், நம்ம மஜாவாக சந்தோஷப்படலாம், எத்தனை வாட்டி மேட்டர் பண்ணுறதுக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டு ராகவன் டைரெக்டாகவே சொல்லிட்டான். ஆதிராவுக்கு இந்த யோசனை சம்மதம் தெரிவித்து விட்டது. இந்த உரையாடல் ஆதிராவுக்கு புதிய நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி விட்டது. ராகவன் ஆதிராவின் எதிர்காலத்தை பற்றி மனதில் சிந்தித்தபடியே அவரை இன்னும் நெருக்கமாக உணர்ந்த ஆரம்பித்து விட்டான். ராகவன் வருஷா வாரந்தோறும் ஞாயிறு அன்று ஆதிராவின் வீட்டுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஆதிராவை அழைத்து வருவாள் வருஷா. வருஷா தான் மாமா வேலை பார்க்குறது. வருஷா ஆதிராவை ராகவன் அறைக்கு அழைத்து விட்டு சென்று விடுவாள். ராகவனும் ஆதிராவும் உடல் தனிமையில் நேரத்தில் செலவழித்து விடுவார்கள். இப்படியே 1 மாதம் போயிட்டே இருந்துச்சு. ஆதிரா கர்ப்பம் ஆகிவிட்டாள். ஆதிரா ஒரே மாதத்தில் கரு உருவானது அவருக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திவிட்டது. மருத்துவ பரிசோதனையின் போது மருத்துவர் ஆதிரா உடல் மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும், எனவே 2 வருடங்கள் கழித்துதான் இந்த கரு உருவானதாக தெரிவித்தார்கள். மருத்துவர்கள் ஆதிராவின் கணவருடன் உள்ள உடல் உறவில் ஈடுபடக்கூடாது என்று, அப்படி ஈடுபட்டால் கருவுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று எச்சரித்து விட்டாள். ஆதிரா ஒருவரும் முழு கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஏன்னா பாடி கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால. இந்த செய்தி ராகவனும் சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தி விட்டது. வருஷாவும் ஆதிராவும் மாறி மாறி தொடர்ந்து தன்னுடன் இருக்கலாம் என்று ராகவன் என்ன இப்போது சவாலாக மாறிவிட்டது. ராகவன் மனதுக்குள் புதிய திட்டங்கள் தீட்ட ஆரம்பித்து விட்டான். ராகவன் போன் மூலமாக ஆதிராவுக்கு தொடர்பு கொண்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராகவனும் வருஷாவுடன் அடிக்கடி நெருக்கமான தருணங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ராகவனும் ஆதிராவுடன் தொலைபேசியில் உரையாடி ஃபோன்லேயே எல்லாமே மேட்ரு பண்ணியிருந்தாங்க. ஃபோனில் இவன் கையால் வேலை பார்ப்போம், அந்த பொண்ணு அந்த சைடில் கையால் வேலை பார்த்துருந்தாங்க. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஆதிராவுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆதிராவின் வீட்டில் அனைவரும் ஒரு புதிய வரவால் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தெளித்தார்கள். ராகவனுக்கு ஆதிரைக்கு குழந்தை பிறந்தது தனக்கு ஒரு வகையான நிம்மதியை கொடுத்தது. ஏன்னா அந்த குழந்தை இவன் தானே. வருஷா இந்த முழு விஷயத்தையும் ரகசியமாக வைத்திருந்தால் பெருமைப்பட்டாள். ஆதிராவின் முகத்தில் இப்போது நிம்மதியாக சந்தோஷம் ஒலித்தது. ராகவன் எல்லாம் சரியாக முடிந்தது என்று மனதளவில் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். இந்த நிகழ்ச்சி மூவரின் வாழ்க்கையில் ஒரு மாற்ற முடியாத ஒரு அதிசயமாகவும் சந்தோஷமாகவே இருந்தது. ராகவனும் ஆதிராவுடன் மீண்டும் மகிழ்ச்சியாக நெருக்கத்தை தொடரலாம் என்ற எண்ணத்தில் மிகுந்த ஆவலுடன் காத்திருந்தான். ஏன்னா இப்போ குழந்தை தான் பிறந்துச்சுல்ல. ராகவன் எதிர்பார்ப்பு ஏற்ப ஆதிராவுக்கு பிரசவத்திற்கு பிறகு ராகவனுடன் நெருங்கிய தொடர்பை மீண்டும் ஏற்படுத்தி கொண்டான் ராகவன். ராகவன் வருஷாவின் கணவர் வெளியூரில் இருந்ததாலும் ஆதிராவின் கணவர் மதுக்கு அடிமையாக இருந்ததாலும் இரு பெருங்கடலும் மாறி மாறி உல்லாசமாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டான். இந்த இரட்டை உறவில் இருந்தாலும் ராகவனுக்கு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்துக்கு செல்லவே இல்லை. ராகவன் வீட்டில் திருமணம் பேச்சு எழும்போதெல்லாம் வேண்டாம் என்று இன்று 3-4 மாதம் போட்டோம், 4-5 வருஷம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிகிட்டே இருந்தான். இந்த முடிவு ராகவனுக்கு தற்போதைய சந்தோஷத்தை தொடர உதவியது. வருங்காலத்தில் ஏதாவது சிக்கல் வரும் என்றால் தற்போது
இன்பத்தை ரசிக்க விரும்பினார். ராகவன் ஒரு நாள் இரு பெண்களின் கணவர்களுக்கு விஷயம் தெரிய நேரிடும் என்று எண்ணி அப்போது யாராவது பிரிந்து செல்லலாம் என்று மனதில் திட்டமிட்டிருந்தான். அந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் ராகவன் திருமணத்தை இப்போதைக்கு ஒத்தி வைத்து கொண்டே இருந்தான். ராகவன் வீட்டாரும் அவரை வற்புறுத்தாமல் விட்டுட்டார்கள். ஏன்னா என் பையன் சந்தோஷம்தான் முக்கியம், அவனே வேண்டான்னு சொல்கிறான், எது கம்பல் பண்ணுன்னு சொல்லிட்டு ராகவன் வீட்லேயும் அப்படியே கண்டுக்காமல் விட்டாங்க. ராகவன் வர்ஷாவுடனும் ஆதிராவுடனும் தொடர்ந்து சீராக பேசி டெய்லி மஜா தான். ஆதிராவின் கணவர் தொடர்ந்து மது அருந்தி கொண்டு வயிறு புண்ணாகி அல்சராகி விட்டது. ஆதிராவின் கணவர் அடிக்கடி உடல்நிலை ரொம்பவே சரியில்லாமல் பக்கத்தில் இருக்க ஜிஎஸ்ல போய் அட்மிட் ஆகிடுவான். ஆதிரா அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை ஏற்பாடு செய்து கொண்டே இருந்தார். இந்த சூழல் ராகவனுடனான ரகசிய கள்ளக்காதல் உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தது. ராகவன் ஆதிராவின் குடும்ப பிரச்சனையை அறிந்ததும் தன் பங்குக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்து விட்டான். ராகவனும் ஆதிராவும் அடிக்கடி தொலைபேசியில் உரையாடி கொண்டே இருப்பார்கள். நாட்கள் செல்ல செல்ல ஆதிராவின் நடத்தையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன. முன்பு ஆதிரா தன் கணவர் வார்த்தைக்கு ஒரு முறையாவது திருப்திப்படுத்த முயற்சி செய்வாள். ஆனால் இப்போது ஆதிரா தன் கணவருடன் ஒரு வாட்டி கூட சந்தோஷமாக இருக்க விரும்பவே இல்லை. ஆனால் பிரசவத்துக்கு பிறகு ராகவனுடனான உறவு தொடர்ந்ததால் ஆதிராவின் தன் கணவரை பொருட்படுத்தாமல் ஒரு வாட்டி கூட சந்தோஷமே இருக்க மாட்டான். ஏன்னா இவன் ஒன்றும் இல்லை தண்டத்துக்கும். ஆதிராவின் கணவர் மனைவி கருத்தரிப்பு பிறகு உடல் உறவு வேண்டாம் என்று மருத்துவ அறிவித்த உரையை நம்பி ஆதிராவின் தன்னை ஒதுக்கி வைப்பதாக என்று நினைத்து விட்டான் தனது கணவர். பல மாதங்கள் கழித்தும் ஆதிரா தன் கணவரின் அணுகாததால் அவருக்கு சந்தேகம் ஏற்படாது விட்டுவிட்டது. என் பொண்டாட்டி எனக்கு கூப்பிடவே மாட்டேன்றான் மேட்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆதிரோட கணவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆதிரை அடிக்கடி தொலைபேசியில் யாருடன் நீண்ட நேரம் பேசுவதை கவனித்து வந்த ஆதிராவின் கணவர் மனைவியை ரகசியமாக கண்காணிக்க முடிவு செய்து விட்டான். ஒரு நாள் ஆதிராவும் ராகவுடன் பேசி இருப்பதை குளியலறையில் சென்ற சமையல் அறையிலும் ஆதிராவின் கணவர் தொலைபேசியில் எடுத்து பார்த்து விட்டான். அதில் ராகவன் என்ற நம்பர் இருந்தது. ஆதிராவின் நண்பர் கணவர் பெரும் அதிர்ச்சியில் உடைந்து போய்விட்டான். சில மாதிரி நின்ட்டான். என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணுதுன்னு. இந்த கண்டுபிடிப்பு அவர்கள் ரகசிய உலகத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திவிட்டது. ராகவன் இந்த சம்பத்து இன்னும் அறியாமலே இருந்தான். வர்ஷாவும் ஆதிராவும் இந்த புதிய ஆபத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்தார்கள். ஆதிராவுக்கு குளியறையில் இருந்து திரும்பி வந்ததும் ஆதிராவின் கணவர் தொலைபேசியில் எல்லாமே சுட்டி காட்டி இது யாருடைய நம்பரு, யாருக்கிட்ட நீ வச்சுன்னு இருக்க கள்ள தொடர்புன்னு சொல்லிட்டு எல்லாமே கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஆதிராவின் கணவர் இது வர்ஷாவுக்குன்னு அல்ல என் புதிய நம்பர்னு சொல்லிட்டு எதோ சொல்லி மயக்கிறான். எதோ சொல்கிறான். ஆனால் அவனால் நம்பவே முடியல. ஆதிரா வேறு வழியின்றி ராகவன் தான் என்று தொடர்பு கொள்ள தள்ளப்பட்டாள். ஆதிரா இது நிறுவனத்தில் பணியாற்றும் என் நண்பர் என்று சொல்லி சமாளிக்க ஆரம்பித்து விட்டாள். ஆனால் ஆதிராவின் கணவர் இது பதிலில் திருப்தி அடையாமல் ராகவன் மற்றும் ஆதிராவின் இடையேயான தவறான உறவு இருப்பதை புரிந்து கொண்டார். அதன் பிறகு ஆதிராவின் கணவர் தினமும் ஆதிராவுக்கு கடுமையான சண்டைகள், அடி உத குத்து தான். ஆதிராவை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று தடை விதித்து பெரும் இடையூறு செய்ய ஆரம்பித்து விட்டான் ஆதிராவின் கணவர் ஆதிரையை. இதனால் ஆதிராவுக்கு பெரும் கோபம் வந்து விட்டது. ஏன்னா ஆதிராவுக்கு இப்போதைக்கு சந்தோஷம் கொடுக்குறது ஒரே ஒன்று ராகவன் மட்டும்தான். ஆனால் ராகவன் கிட்ட போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க புருஷனை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த நிலைக்கு ஆதிராவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி, மன உளைச்சலுக்கு ஏற்பட ஆரம்பித்து விட்டது. ஆதிராவின் கணவர் அடிக்கடி உடல்நிலை மோசமாக விடுவது, தன் கூட கணவர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போகிறது எல்லாமே இப்படியே போயிட்டே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் ராகவனுடனான ரகசிய உறவு வெளியானதால் ஆதிரையின் தன் கணவர் தேவையில்லாமல் தீவிரமாக கண்காணித்துவது, திட்டுவது, எங்கேயோ வெளியில் அனுப்பாமல் இருக்கிறது. ஆதிரைக்கு இந்த விஷயத்தில் ராகவனிடமும் வர்ஷாவிடமும் தெரிவித்து விட்டாள். ஆதிரா தன் கணவரின் கதையை முடித்துவிட வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூற ஆரம்பித்து விட்டார் தனது கள்ளக்காதனிடம். ராகவன் மற்றும் வர்ஷா இருவரும் இந்த பேச்சை பெரும் அதிர்ச்சியில் ஆளாக்கினார்கள். ஆதிராவும் ராகவனும் காலிலும் வர்ஷாவின் காலிலும் விழுந்து கதறி அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆதிரா தன் வாழ்க்கை முழுவதுமாக நரகமாகி விட்டது என்றும், தன் கணவர் இப்போது பெரும் தடையாக இருப்பதாகவும், தன் வேலை செய்து வரும் சம்பளத்தை எல்லாமே குழந்தைக்கு வளர்றதுக்கு சரியாக இருக்குது, சரக்கு அடிச்சிட்றான், என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ராகவன் மற்றும் வர்ஷா இருவரும் இந்த நிலைவுக்கு ஆதிராவுக்கு உதவி செய்ய ஒப்புக்கொண்டார்கள். ராகவனும் ஆதிராவின் கணவரை அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் சூழ்நிலை பயன்படுத்தி ஒரு திட்டம் தீட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஆதிரா தன் கணவரின் உடல்நிலை பலவீனமாக பயன்படுத்தி கொண்டு மூன்றேறலாம் என்று ஆசோலை செய்தார்கள். ராகவன் மூவரும் அமைதியாக சிந்தித்து ஒரு சரியான முடிவு எடுத்தார்கள். இந்த உரையாடல் மூவரின் மனதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. வர்ஷா இந்த விஷயம் வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்று எச்சரித்து விட்டார்கள். ஆதிரா தன் குழந்தை எதிர்காலத்துக்கு எதையும் செய்ய தயாராக இருப்பதாக உணர்ச்சி பொங்க பேசினாள். ராகவன் இந்த சிக்கலை எப்படி சமாளிப்பது என்று மனதுக்குள் பெரிய பல வழிகளை நினைத்து பார்த்தாள். சூழ்நிலை நாளுக்கு நாள் மிகவும் மோசமாகவும் சிக்கலாகவும் வருவதை மூவரும் நன்றாக உணர்ந்து விட்டார்கள். சில நாட்கள் கழித்து ஆதிராவின் மாமனாரும் மாமியாரும் திடீரென்று வீட்டுக்கு வந்து ஹைதராபாத்தில் ஒரு பெரிய
உறவினர் திருமண மண்டபத்துக்கு இருப்பதாக 2 நாட்கள் அங்கு தங்கி வருவதாகவும் சொல்லிவிட்டு போயிட்டாங்க. என்ன இப்போ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆதிராவுக்கும் தெரில, வர்ஷாவுக்கும் தெரில. உடனே ஆதிராவும் ராகவனும் அங்கே அழைப்பை விடுத்து தன் மாமனார் மாமியாரும் ஹைதராபாத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் இங்கே தனியாக என் கணவரோட மட்டும்தான் இருக்கேன். இன்றைக்கி நைட்டு வேணால் ஏதாவது பிளான் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ராகவன்கிட்ட ஆதிரா வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்குது. நானும் என் புருஷன் மட்டும் தான் தனியாக இருக்கோம், தூக்கு மாட்டிய போல் நாடகம் ஆடலாம் என்று திட்டம் தீட்டினார்கள். ஆதிரா தன் கணவர் அல்சர் வழியார் தான் ரொம்பவே கத்திட்டு இருக்கான், அதனால் அவனே தற்கொலை பண்ணிட்டான்னு கூட நம்ம போலீஸ்கிட்ட சொல்லிக்கலாம், ஒரு கதை வந்து தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஆதிரா சொல்லுது. ராகவனும் இந்த யோசனை கேட்டோன்னே ஓகேன்னு சொல்லிட்டான். வர்ஷாவும் இந்த திட்டத்துக்கு முழு திருப்தி அடைந்து விட்டாள். மூவரும் இணைந்து ஒரு ஆபத்தான முடிவை எடுத்து விட்டார்கள். இந்த சூழல் தான் அவர்கள் ஒரு பெரிய வாய்ப்பாக தோன்றுகிறது. ஆதிராவும் ராகவனிடம் தூக்க மாத்திரை எல்லாமே வாங்கி கொடுத்து விட்டு இரவு சாப்பிடும் போது ஆதிரா தன் கணவருக்கு சாப்பிடும்போது ஜூஸ்லேயோ டீலேயோ பால்லையோ தண்ணிலையோ கலந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆதிராவும் தன் கணவர் வந்து எதுவும் அறியாமல் உணவை சாப்பிடும்போது அந்த மாத்திரையும் சேர்ந்து சாப்பிட்டான். நள்ளிரவில் ஆதிராவும் ராகவனுக்கும் ஃபோன் கால் வந்தது. வீட்டுக்கு வர சொல்லிவிட்டாள் ஆதிரா. ராகவன் உடனே ஆதிராவின் வீட்டுக்கு சென்று விட்டான். தூங்கிக் கொண்டிருந்த ஆதிராவின் கணவரை இருவரும் சேர்ந்து தலையணையால் அழுத்தி மூச்சு திணற உயிர் பிரிந்து விட்டது. அதற்கு பிறகு ராகவன் அமைதியாக அந்த இடத்திலேயே திரும்பினார். அவன் வந்து கொலை பண்ணி முடிச்சுட்டான், இந்த வீட்டுக்கு போயிட்டான். ஏன்னா கள்ளக்காதல் இல்லை அந்த நாய். இந்த கொடூரமான செயல் மூவரின் திட்டமிட்டபடியே நடந்து விட்டது. வர்ஷாவின் இந்த முழு திட்டத்தை முன்னதாகவே அறிந்து விட்டார். இரவு முழுவதும் பதற்றமாக நிலவியது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் கொலை பண்ணதுனால. வீட்டியர் காலை ஒரு 4-5 மணி இருக்கும். ஆதிரை வந்து ஹைதராபாத்திலிருந்து தன் மாமனார் மாமியார் அழைப்பு விடுத்து என் கணவர் வந்து தற்கொலை பண்ணிட்டான், அவருக்கு வயிறு வரினால என்ன பண்ணுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரில, ரொம்பவே நாடகமாக ஆட ஆரம்பிச்சிட்டான். இந்த செயலை கேட்டதும் ஆதிராவோட மாமனாரும் மாமியாரும் ஹைதராபாத்லேருந்து சீக்கிரமாக வரணும்னு முடிவு பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு என்ன பஸ்ஸு கிடைக்குதோ அந்த பஸ்ஸில் வந்து கிடச்சிட்டு ஊருக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் வந்து பார்த்தபோது ஆதிராவின் கணவர் உடலில் ஏகப்பட்ட காயங்கள். ஏன்னா அவன் கொலை பண்ணும்போது அவன் வந்து கத்திருக்கான், நெகக்கீரெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சு. ஏனென்றால் தூக்க மாத்திரை கொடுத்தது ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த நேரத்தில் தன் ராகவன் மற்றும் ஆதிரா சேர்ந்து செயல்பட்டிருந்தார்கள். இதனால் எதிர்ப்பு ஏற்படவில்லை, ஆனாலும் சில நெகக்கீரல்கள் மட்டும் இருந்தது. ஆதிராவின் மாமனாரும் மாமியாரும் சந்தேகம் கொள்ளாமல் இறுதி சடங்குகள் எல்லாமே ஏற்பாடு செய்து தொடங்கிவிட்டார்கள். மூவரும் தங்கள் திட்டம் வெற்றியடைந்து விட்டது என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டார்கள். ஆனால் இந்த செயல் அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரும் இருளை பரப்ப தொடங்கிவிட்டது. எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தோமோ என்ற பயம் அவர்களுக்கு மனசுக்குள் வாட்டி வதைக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் ராகவன் மற்றும் வர்ஷா எதிர்பார்க்காத ஒன்று பெரிய திருப்பம் ஆதிரையின் மாமனாரும் மாமியாரும் செய்தார்கள். ஆதிராவின் மாமனாரும் மாமியாரும் நேரடியாக போலீஸ் நிலையத்துக்கு சென்று தங்கள் மகன் மருமகளிடையே குழந்தை பிறந்தது பிறகு மனக்கசப்பு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இருவரும் அடிக்கடி ரொம்பவே சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னமோ என் மாமியார் வந்து மாமனாரும் சேர்ந்து எங்கள் மருமகள் மேலே தான் கொஞ்சம் லைட்டாக சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது திடீரென்று என் புருஷன் வந்து என் பையன் வந்து இப்படி தற்கொலையெல்லாம் செய்து கொண்டாதன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க தாம்பரத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. மாமனாரும் மாமியாரும் என் பையனை பற்றி. ஆதிராவின் மாமனாரும் மாமியாரும் தங்கள் மகள் அல்சர் பிரச்சனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்த நிலையில் தற்கொலை செய்ய வாய்ப்பே இல்லை என்று அது மது பழக்கத்தில் குறைந்த உடல்நிலை மேம்படுத்த வருந்ததாக விளக்கமளித்தார்கள். இதனால் ஆதிரா மீது தங்களுக்கு பெரும் சந்தேகம் இருப்பதாக ஆதிராவின் மாமனாரும் மாமியாரும் போலீசாரிடம் எல்லாமே வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த புகார் மூவரின் வாழ்க்கையை பெரும் ஆபத்தில் தள்ளிவிட்டது. போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்துவிட்டு கணவர் உடலை மருத்துவ பரிசோதனைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ஏதோ டெஸ்ட் எடுத்தான், போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் நம்மளுக்கு வந்து எப்படி அவன் செத்தான்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் தாம்பரத்தில் இருக்க ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில் வருவதற்கு முன்பே போலீசார் ஆதிராவை நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் பாணியில் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆதிரா வந்து போலீசாரிடம் தன் மாமனார் மாமியார் சென்னை அதே கதையை மீண்டும் சொல்ல ஆரம்பித்து விட்டு நாடகமாக ஆடிவிட்டாள் ஆதிரா. அதிகாலையில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி இருக்கும், இல்லை 4 மணி கூட வச்சுக்கோங்களேன். தான் எழுந்து குளிர் அறைக்கு சென்ற போது தன் கணவர் வந்து ஃபேனில் வந்து தூக்கி மாட்டிட்டு தொங்கிட்டார். சார், நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன், நான் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வேறு வழி இல்லாமல் என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் தகவல் தெரிவித்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிச்சு விட்டான். ஆதிரா தன் கணவர் அல்சர் வழியார் தாங்க முடியாமல் இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்று உணர்ச்சி பொங்க அழ ஆரம்பித்து விட்டாள். ராகவனும் மற்றும் வர்ஷாவும் இருவரும் ஆதிராவின் இந்த நாடகத்தை சிறப்பாக கையாள்வார்கள் என்று நம்பினார்கள். ஆனால் உள்ளுக்குள் பெரும் பதற்றம் அவர்கள் ஆட்டி வதைத்து விட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்த மூலம்
மூவரும் சேர்ந்து சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் என்று பதற்றம் மூவருக்கும் இருந்தது. மருத்துவ அறிக்கை ஆதிராவின் கணவர் தூக்க மாத்திரை கொடுக்கப்பட்டு பின்னர்தான் மூச்சு திணறி கொல்லப்பட்டதை தெளிவாக காட்டுகிறது. இந்த அறிக்கை போலீசாருக்கும் பெரும் சந்தேகத்தையும் ஏற்படுத்திவிட்டது. ஆதிராவின் மாமனார் மாமியார் புகார் அளித்தது போலவே மருத்துவர் சான்று ஆகியவை சேர்த்து தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ராகவன், வர்ஷா, ஆதிராவ் மூவரும் சேர்ந்து இந்த நிலையில் என்ன செய்வது என்று மனதுக்குள் தவித்து கொண்டே இருந்தார்கள். சூழ்நிலை நாளுக்கு நாள் மிகவும் ஆபத்தாக திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வர்ஷா இந்த விஷயம் வெளியே வராமல் இருக்க வேண்டும் என்று ஆழ்ந்த கவலையுடன் வருத்தத்தோடு இருந்தாள். ராகவன் தங்க ரகசிய கள்ளக்காதல் மற்றும் திட்டம் அம்பலாக அபாயம் உணர்ந்து விட்டான். ஆதிரம் முகத்தில் இப்போது பயம் இருந்தது. பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகிய பிறகு பெரும் அதிர்ச்சி இருந்தது. மருத்துவ அறிக்கையில் ஆதிரா தன் கணவர் மூச்சு முட்ட அழுத்தப்பட்டு தான் கொல்லப்பட்டிருப்பதாகவும் முன்பு ஃபஸ்ட்டு தூக்க மாத்திரை கொடுத்ததாகவும் தெளிவாக டாக்டர் ரிசல்ட் கொடுத்துட்டாரு. இந்த சான்றுகள் போலீசாரிடம் சந்தேகத்தை முழுமையாக ஏற்படுத்திவிட்டது. போலீசாரின் சந்தேகம் இப்போது ஆதிராவை தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்திவிட்டது. ஆதிரா முதலில் பயப்பட்டா, பின்னர் அனைத்து உண்மையும் ஒப்புக்கொண்டு விட்டாள். போலீசார் ஆதிராவின் தொலைபேசியில் பறிமுதல் செய்துவிட்டு சைபர் கிரைம் அனுப்புனாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு எனக்கு சந்தேகமாக இருக்குது, யாரோ இது பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க, பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ராகவனுடன் வர்ஷாவுடனான ஆதிராவின் நடந்த நீண்ட நேர உரையாடல்கள் எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே எடுத்தாங்க. மேலும் ராகவன் மற்றும் ஆதிரையிடையே எடுக்கப்பட்ட ரகசிய புகைப்படங்கள், ஆதிராவின் தொலைபேசி எண்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. போலீசார் அந்த எல்லா புகைப்படத்தை எல்லாமே கைப்பற்றினார்கள். இந்த ஆதாரங்கள் ஆதிராவை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கிவிட்டது. ஆதிராவின் வேறு வழியின்றி ராகவனுடனான கள்ளத்தொடர்பு, வர்ஷாவினுடனான இன்னொரு கள்ளத்தொடர்பு, என் கணவரை கொலை செய்ய திட்டமிட்டது எல்லாத்தையும் வீடியோவிலே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்கிட்ட விளக்கம் அடித்து விட்டான் வாக்குமூலத்தை. ஆதிராவினோட வாக்குமூலத்தை அடிப்படை போலீஸார் ராகவனையும் வர்ஷாவையும் உடனடியாக அவங்களுக்கு ஃபோன் நம்பர் வச்சுட்டு ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணிவிட்டு கைது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ள உறவுக்கு இடையூறாக தனது கணவரை போட்டு தள்ளலாம் என்று இரு நண்பர்களும் சேர்ந்து முடிவு செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. மூவரின் ரகசிய உறவு மற்றும் கொலை திட்டம் செய்தி ரொம்பவே ஹிந்து பேப்பர்லேயே பிரேக்கிங் நியூஸாகவே மாறியது. பலருக்கு இந்த சம்பவம் நம்பவே முடியலை. அப்படியே ஷாக்காய் அப்படியே நின்ட்டாங்க. இந்த வழக்கை நீதிமன்றம் எப்படியாவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் கோபம் கண்டனமும் ஏற்படுத்திவிட்டது. ராகவன், வர்ஷா, ஆதிரை மூவரும் வாழ்க்கை ஒரே நாளில் முழுமையாக அழிந்து போய்விட்டது. ராகவன் ஆதிராவின் குழந்தை மட்டும் எதிர்காலம் என்னாகும் என்று கேள்வி அனைவரும் வாட்டி வதைக்கிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் 3 பேருக்கும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த தண்டனை கொடுக்கலாம்.